குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 4 முதல் 10 வரை, அதாவது ஜூன் 18 முதல் ஜூன் 24 வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க செவ்வாய் மேஷ ராசிலையும், குரு பகவான் ரிஷப ராசிலையும், மிதுன ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேரும் சேர்ந்தும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும், சந்திரன் வாரத்தோட முதல் 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 3 மற்றும் விசாகம் 3ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் விருச்சிக ராசியில அனுஷம் 3 கேட்டை 2ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் தனுசு ராசியில மூலம் 2 பூராடம் 3ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி நாள் மகர ராசியில உத்திராடம் 3ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி, வளர்பிறை திரையோதசி, வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், பிராமியம், ஐந்திரம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா பத்திரை, பாலவம், தைதுளை, வனிசை, பவம், தைதுளை, வனிசை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மிதுனம். இந்த வாரம் முழுக்க ராசிக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேரும் இருக்கிறதுனால வருமானம் பத்தின சிந்தனைகள், வண்டி வாகனம், சொத்துக்கள், அம்மாவுடைய ஆரோக்கியம், இதை பத்தின சிந்தனைகள், குழந்தைகள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், உங்களை பத்தின சிந்தனைகள் இதெல்லாமே அதிகமா இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கலத்திரம், மாமியார் வழி உறவுகள்னால, இல்ல நண்பர்கள், கூட்டு தொழில் இதனாலையும், இல்லைன்னா இவங்களுக்காகவும் செலவுகளோ பயணங்களோ அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பல கிளைகள் கொண்ட நிறுவனங்கள், இல்ல 2வது தொழில் பண்றவங்களுக்கு தொழில நல்ல ஆதாயம் இருக்கும். நைட் டியூட்டி ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சுகபோக விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். சந்திரனும் வாரம் முழுக்க ராசிக்கு 5, 6, 7, 8ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால குழந்தைகளால ஆதாயம் இருக்கு. உத்தியோகத்தின் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும். கலத்திரத்தின் மூலமாகவும் ஆதாயம் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாமே சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சுப பலன்கள் அப்படியே கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.